பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இன்றைய காலையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு நாம் நடப்பதும் பேசுவதும் அவரோடு இணைந்து பயணிப்பது தேவ கிருபை. இந்த நாளில் தானே தேவன் உங்கள் மன விருப்பங்களையும் உங்கள் கையின் பிரயாசத்தையும் உங்கள் வருமானத்தையும் நீங்கள் என்னென்னலாம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படி இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறார். நான் வாசிக்கிறதை நீங்கள் கவனிங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. ஒன்றுக்கும் சந்தேகப்படாதபடி அவர்களோடு போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். ஒன்றுக்கும் சந்தேகப்படாதபடி என்ற வார்த்தை வருகிற அர்த்தம் என்னன்னா, அதுக்கு முந்தின 7, 8, 9, 10 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு சத்தம் கேட்கிறது, அடித்து புசி. அவர் விரும்பாத சில ஒரு தரிசனம், மிருக ஜீவன்கள் வருகிறது, இதை அடித்து புசி என்று சத்தம் கேட்குது. என்ன இதெல்லாம் எப்படி சாப்பிட முடியும் என்று இவருக்குள்ளே சந்தேகம். இப்படி 3 முறை சத்தம் கேட்குது. இந்த 3 முறை சத்தம் கேட்டோன்னே 12ஆம் வசனத்தில், நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளை கொடுக்கிறார். வாழ்க்கையில் இந்த சந்தேகம் இருக்குல்ல, அது மிக மிக பொல்லாத ஆவி. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து, அல்லவிட்டால் நம்மை சுற்றி இருக்கிற போராட்டங்கள் அதிகரிக்கும் போது எல்லாவற்றையும் பற்றி பலவிதமான எதிர்மறையான சந்தேகம் உங்கள் இருதயத்தில், சிந்தையில் பிசாசு விதைப்பான். கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அனல் மூட்டி ஆவியானவருடைய கரத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, விசேஷமாக இன்றைக்கு நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போகிறீங்க. பாருங்கள், எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்குறீங்களோ அந்தந்த விஷயத்தில் ஒரு தெளிவை என் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். சந்தேகம் பொல்லாத ஆவி. பைபிள் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை, சந்தேகப்படுகிறவன் தான் எதையாகிலும் தேவனிடத்திலிருந்து பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. தெரியல உங்களுக்கு, இந்த டவுட் மாத்திரம் ரொம்ப டேஞ்சர். இந்த காலையில் ஆண்டவர் கரத்தில் கையை உயர்த்தி, ஆவியானவரே, எனக்குள்ளே இருக்கிற இந்த சந்தேகத்தின் ஆவி, புருஷனை குறித்து, பிள்ளைகளை குறித்து, மனைவியை குறித்து, என்னுடைய பர்சனல் லைஃபை குறித்து, ஆண்டவரின் வியாதியை குறித்து இருக்கிற எல்லா சந்தேகத்தின் ஆவியை துரத்துகிறேன் என்று நீங்க ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களோடு சேர்ந்து இப்போ நான் ஜெபம் பண்றேன். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க. நல்ல அந்நிய பாஷைகளில் ஜெபம் பண்ணி நாளிலே களி கூறுங்க. தேவனுடைய மகத்துவத்தை நீங்க பார்ப்பீங்க. சரியா? இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை. ஆவியானவரோடு கூட நடக்க நீங்க ஆயத்தமாயிட்டீங்க இப்போ. அதனால உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அப்பா, இந்த ஆண்டவரே காலை நேரத்தில் ஆண்டவரே ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனல்ல ஆண்டவர் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் மேல ஒரு புது பலன் இறங்குவதாக. எந்தெந்த சந்தேகத்தை கொண்டு வந்த எல்லா சந்தேகத்திற்கு ஏதுவான கிரியைகளை முறியடித்து ஜெபிக்கிறோம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி பூரண சமாதானத்தையும் பூரண பலனையும் பூரண ஆசீர்வாதத்தையும் இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் அப்படியே நடத்த போகிறார். கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க. இப்போ உங்களுக்குள்ள வந்த சந்தோஷத்தை போல மற்றவங்களும் சந்தோஷப்படணும் இல்லை? அப்போ இந்த ஷார்ட் மெசேஜை மற்றவங்களுக்கு உடனே நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் கர்த்தருக்குள்ள பலப்படுவாங்க. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும்
7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.